வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 7 மேரா பச்பன் மை சைல்டுஹுட். हाय बचपन तेरी याद नहीं भूलती. हाय बचपन ओ चाइल्डहुड तेरी याद नहीं भूलती. என்னுடைய மைண்ட் வந்து உன்னை மறக்காது. ஐ cannot forget your memory. वह कच्चा टूटा घर அது உடைஞ்ச மண் வீடும். वह पायल का बिछौना பாயல்னா ஸ்ட்ராவால் செஞ்ச பெட்டு வைக்கோலால் செஞ்ச பெட்டு. வக நங்கே பத்தன் நங்கே பாவ் கேத்தோமே கூம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கால்களோ வெறும் உடம்போட நங்கே பத்தன்னா பேர் பாடி வெறும் பாடியோடவும் நங்கே பாவ் கேத்தோமே கூம்னா வெறும் கால்களோடவும் வயல்களில் ஃபீல்டில் வந்து சுற்றி வந்தது ரோமிங் பண்ணதும். ஆம்கே பேடோங் பர் சடுனா மாமரத்தோடைய கிளைகளை வந்து கிளைம் பண்ணதும். சாரி பாத்தோம் ஆன்கே கே சாம்னே ஃபிர் ரஹி ஹே இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மே अपने चचेरे भाई हल्दर के साथ दूसरे गांव में एक मौलवी साहब के यहाँ पढ़ने जाया करता था. நான் என்னுடைய கசின் பிரதர் சச்சேரி பாயினா கசின் பிரதர் ஹல்தர் அவங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்தர் கூட போயிட்டு தூசரி காவ் அனதர் வில்லேஜில் போய் என்ன பண்ணுவோன்னா மௌல்வி சாஹப்னா முஸ்லீம் அந்த கோவிலில் இருக்கிற ஒரு பூசாரி தான் மௌல்வி சாஹப்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு பட்னே ஜாயா கர்த்தாத்தா ரீடிங் படிக்க வந்து ஸ்டடி பண்ண வந்து போவோம். மேரி உர்ம் 8 साल थी. என்னோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 வயசு. I was 8 years old. हल्दर मुझसे 2 साल जड़े थे. जड़े मीन्स बिग. हल्दर வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட 2 வயசு பெரியவங்க. जड़े मीन्स बिग. हम दोनों प्रातः काल मटर और जौ के बेचने लेते थे. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பிராத்தக கால்னா எவ்ரி மார்னிங்கும் வந்துட்டு மட்டர் அதாவது பட்டாணி மற்றும் ஜோன்னா பார்லி பீஸ் அண்ட் பார்லியால் செஞ்ச ஃபுட்டை வந்து காலையில் வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ராம்லீலா பி ஆனந்த் ஆதாத்தா ராமலீலை நாடகத்தை பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஹாப்பியை வந்து கொடுக்குமா. மேரி கர்சே பகுத் தோடி தூர் ராம்லீலா மைதான் தா அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ராம்லீலாவுடைய கிரவுண்ட் வந்து இருக்கும். ஜிஸ் கர்மே லீலா பாத்ரோம் கா ரங் ரூப் பரா ஜாத்தா தா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த ட்ராமாவில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அவங்கள வந்து மேக்கப் வந்து போட்டுப்பாங்க. வகு தேரி மேரி கர்சே பில்குல் மிலா ஹுவா அது வந்து அவங்க வீட்டில் இருந்து கூட பார்க்கலாம். அது வந்து அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் அவங்க பக்கத்துலேயே இருந்து பண்ணுவாங்களாம். 2 बजे दिन से पात्रों की सजावट शुरू होना लगती. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 बजेனா 2 o'clock ஆஃப்டர்நூன் 2 o'clockல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பாத்ரூம் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சஜாவட் டெக்கரேட் வந்து அவங்கள வந்து மேக்கப் வந்து போட்டுக்க ஆரம்பிப்பாங்க. சஜாவட் மீன்ஸ் டெக்கரேட் வந்து பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. மே தோபகர் சே ஹி வஹான் ஜா பைத்தா இவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு 2 மணிலேருந்தே அங்கே போயிட்டு உட்காந்துப்பாங்களாம். ஜிஸ் उत्साह से दौड़कर छोटे मोटे काम करता था उस उत्साह से दो आज अपनी पेंशन लेने भी नहीं जाता था. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவரும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா சோட்டி மோட்டி காம் கர்த்தாத்தா சின்ன சின்ன வேலைகள் ஓடி போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாராம். ரொம்ப ஹாப்பியாக உற்சாகத்தோடு வந்து சுற்றி வருவார். அதுக்காக அவருக்கு எந்த ஒரு பென்ஷன்னா அதுக்காக எந்த ஒரு பைசாவும் அவருக்கு வந்து கிடைக்காது. எதுவும் வந்து அவர் வாங்க மாட்டார். ஆனால் அங்கே இருக்க குட்டி குட்டி வேலையெல்லாம் வந்து போய் செஞ்சிட்ருப்பாங்க. குல்லி தண்டா சப் கேலோங்கா ராஜாத்தா குல்லி தண்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸ்க்கும் வந்துட்டு கிங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. अब भी कभी लड़कों को गुल्ली डंडा खेलने देखता हूँ तो जी लोट पोट हो जाता है कि इनके साथ जाकर खेलने लूँगा. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அபிபின்னா இப்போவும் கூட கபில் எடுக்கும் சம் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு குல்லி தண்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டி புல்கொட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நார்த்தில் வந்து குல்லி தண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு விளையாடுறது வந்து பார்க்க முடியுது தேக்தானா பார்க்க முடியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பார்க்கும்போது அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து இன்கே சாத் ஜாக்கர் அவங்களோட போயிட்டு கேள்னே லுங்கா விளையாடணும்னு தோணுமா அவருக்கும். ना लान की ज़रूरत ना कोर्ट की ना तापी की मेज से किसी पेड़ की एक टहनी काट ली गुल्ली बना ली और 2 आदमी भी आ गए तो खेल शुरू हो गया. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு லானும் தேவையில்லை. லான்னா என்னென்னா அந்த பச்சை புல்
புல்வெளி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா, கிரிக்கெட் ஆடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை புல்லால் செஞ்ச கோர்ட் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அது மாதிரி எந்த ஒரு லான்லாம் வந்து எதுவுமே வந்து தேவையில்லையா அந்த கேமுக்கு. அதே மாதிரி நான் கோர்ட்டுக்கு கபடி கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட் மாதிரி எந்த ஒரு கோர்ட்டும் தேவையில்லை. நான் தாப்பிக்கு, அதாவது தாப்பின்னா யாருன்னா அம்பையர், எந்த ஒரு அம்பையரும் கூட இந்த கேமுக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மரத்தில் ஏறி ஒரு டஹனி காட்லினா ஒரு என்ன சொல்கிறது குச்சியை வந்து உடச்சி அதில் வந்து குல்லி அந்த குல்லிக்கான லாங்கான குச்சியும் ஷார்ட்டான குச்சியும் வந்து செஞ்சுக்கலாம். தோ ஆத்மி 2 பேர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கேல் ஷுரு ஹோ கயா, அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். वियालयती खेलों में सबसे बड़ा ऐसे है कि उनके सामने महंगे होते थे. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாலும் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வெளிநாட்டு வியாத்தின்னா என்னென்னா வெளிநாட்டு கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டு கேமை வந்துட்டு ரொம்ப பெருசாக நினச்சி போகிறோம். அதுக்காக பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும். மெஹன்கே ஹோத்தேஹேனா அதோடைய திங்ஸோட வாங்கிறதுக்கான காசுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர் ஹப் அங்கிரேஜ் சீஜோங்கே பீச்சே ஏசே திவானே ஹோக் ரஹேஹே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அந்நிய பொருட்கள் மேலே, அங்கிரேஜி சீஜோம்னா வெளிநாட்டு பொருட்கள் மேலே பின்னாடியே போயிட்டு தீவானி ஒரு கிரேஸியாக வந்து அந்த விளையாட்டை அந்த கேமோட பின்னாடியே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுடைய இந்தியன் கேமை விளையாடாமல் அங்கிரேஜ் கேம் வெளிநாட்டு கேமுக்கு மேலே வந்து ஒரு கிரேஸியாக தீவானினா கிரேஸியாக வந்து போயிட்டே இருக்கும். अपनी सभी चीज़ों से अरुचि हो गई है. हमारे स्कूल में हर लड़के से 3-4 रुपये सालाना केवल खेलते की फीस ली जाती है. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கேமுக்கெலாம் வந்துட்டு எந்த ஒரு நம்ம ஸ்கூல்லலாம் வந்து எந்த ஒரு கட்டணமும் அதிகமாக செலுத்த மாட்டோம். நம்ம கேமுக்கெலாம் வந்துட்டு நம்முடைய சொந்த கேம் எல்லாத்தையும் வந்து நம்ம மறந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாய்ஸ்க்கும் வந்து 3 or 4 rupees தான் வந்துட்டு கேமுக்கான ஃபீஸாக பர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 or 4 rupees தான் வந்துட்டு கேமுக்கு வந்துட்டு பைசா வந்து வசூல் பண்ணுவாங்க ஃபீஸாக. किसी को यह नहीं सूझता कि भारतीय खेल लिखिए जो बिना दाम कैडी खेले जाते हैं. ठीक है, गुल्ली से आंख फूट जाने का भय रहता है तो क्या क्रिकेट से सिर टूटा जाना का भय नहीं रहता. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டுகளை வந்து கற்றுத்தரதுக்கு அதிகமாக காசு செலவாகாதுன்னு பார்த்தோம். ஆனாலும் வந்து இந்த கில்லியில் வந்துட்டு கண்ணை வந்து அடிப்படுமோன்ற பயம் இருக்கும். அந்த கிட்டிப்புல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் அடிச்சிடும்ன்ற பயம் இருக்கும்னு சொல்கிறாங்க. குல்லி பூட் ஜானேக்கா பய ரகதா, அதாவது கிட்டிப்புல் வந்து கண்ணில் அடிக்கும்ன்ற பயம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சிர் டூண்ட்னா ஜானே, அதாவது கிரிக்கெட்டோடைய பால் வந்து தலையில் வந்து அடிச்சுன்னா தலை உடையக்கூடிய அபாயம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. अगर हमारी माते में गुल्ली का ताग आज तक बना हुआ है तो हमारी गई दूसरे ऐसे भी है जो तापी को वैसाखी से बदल बैठे. அகர் ஹமாரே மோத்தி அப்படின்னா என்னென்னா அவருடைய மோத்தே மீன்ஸ் ஃபோர்ஹெட், அவருடைய ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த குல்லியோடைய ஸ்கார் ஆஜ் தக் பனா ஹுவாத்தா, அந்த ஸ்கார் வந்து இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கான். அந்த தழும்பு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. தாக்னா என்னென்னா ஸ்காரு, மோத்தேனா ஃபோர்ஹெட். அவருடைய ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் குல்லியால் ஏற்பட்ட ஒரு தழும்பு வந்து இன்னமும் வந்து ஒரு நெத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தோஸ்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு தழும்பு ஏற்பட்டாலும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குள்ளி இருக்குல்ல அந்த நீல குச்சியை வந்துட்டு ஊன்றுகோலாக மாற்றி, அதாவது என்ன சொல்கிறதுன்னா வாக்கிங் ஸ்டிக் மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தாபிகோ வைசாக்கி பத்தல் பைட்டே, அது வந்து வைசாக்கின்னா ஒரு ஊன்றுகோல் மாதிரி வாக்கிங் ஸ்டிக் மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு அடிபட்டிருந்தாலும் அதை குச்சியை வந்து ஊனி வந்துடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கே யகு தோ அப்பனி அப்பனி ருச்சி ஹே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுடைய விருப்பம் சொல்கிறாரு. கேர்னா குட், இல்லைனா வெல் நல்லது.
இது வந்து அவங்கவுங்களுடைய இஷ்டம் சொல்லி சொல்கிறாங்க. முஜே குல்லி ஹி சப் கேலோங்கே அச்சி லகத்தி ஹே. எனக்கு அந்த கில்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் வந்து ரொம்ப நல்ல கேமாக வந்து தோணுது. ஸோ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. प्रातः काल घर से निकल जाना, पेड़ पर चढ़कर टहनिया काटना और गुल्ली डंडा बना. प्रातः कालனா எப்போவுமே வந்து விடியற் காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்களான்னா வீட்டில் விட்டு வெளில போயிடுவாங்க. கர்சே நிக்கல் ஜானா வீட்டில் இருந்து வெளில போயிடுவாங்க. பேடு பர் சடுக்கர் மரத்தில் ஏறி டஹலியாங் அந்த பிரான்ச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. காட்னானா கட் பண்ணுறது. குல்லி டண்டா பனா அந்த குல்லி டண்டானா ஒரு நீளமான குச்சியும் அந்த ஷார்ட்டான குச்சி அந்த கிட்டி புல்கான குச்சியை வந்து செய்வாங்க. வகு உற்சாக வகு லதன் வகு கிலாடியோं के जमकट वह लड़ाई झगड़े वह सरल स्वभाव अमीर गरीब का बिल्कुल भेद ना था. अभिमान की गुजाइश ही ना थी. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலைல போயிட்டு இந்த மாதிரி எல்லா குச்சியெல்லாம் உடச்சி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கேமில் வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாடுவாங்களாம். அந்த மாதிரி விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லாடியோங்கன்னா என்ன சொல்கிறதுனா அந்த வீரர்கள் கூட்டம் அந்த மகிழ்ச்சி லகன்னா அந்த அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி. லடாயி ஜகட்னா அந்த சண்டை சச்சரவு. லடாயின்னா சண்டை, ஜகட்னேனா சச்சரவு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென் வகு சரல் ஸ்வபாவ் அந்த எளிய ஸ்வபாவம். அதாவது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர்ஸ். அமீர் கரீப்கா பில்குல் பேத் நஹியே. அமீர் கரீப்னா ஏழை பணக்காரன், அமீர்னா பணக்காரர், கரீப்னா புவர். இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் இல்லாதது தான் வந்து இந்த கேம். இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்வாலே பிகாடே ரஹே ஹே பிதாஜி சௌகே பர் பைட்டா ரோட்டியாங் பர் அப்பனா குரோத் உத்தார் ரஹே ஹே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப கோபப்படுவாங்களாம். பிதாஜி அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டியாங்க கோபத்தோட என்ன பண்ணுவார் உட்காந்துட்டு ரொட்டி வந்து சுடுவாங்களாம். அவங்களுடைய அப்பா வந்துட்டு குரோதத்தோட ரொம்ப குரோதுனா கோபமாக வந்து உட்காந்துட்டு ரொட்டி வந்து சுட்டுட்டு இருப்பாங்களாம். இது மூலமாக தான் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோபத்தை காட்டுவாங்களாம். ना नहाने की शुद्ध है ना खाने की गुल्ली है जरा सी पर उसमें दुनिया पर की मिठाइयों की मिठास और तमाशों का आनंद भरा था. இவங்க என்ன பண்ணுவாங்களா எப்பவுமே வந்து கில்லி தான் வந்து அவங்களுடைய உலகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை வேடிக்கைகள் ஆனந்தம் எல்லாமே வந்து கலந்துருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மிட்டாயோன்னா இதுதான் வந்து அவங்களுடைய துனியானா வேர்ல்டாகவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா மிட்டாயோங்கன்னா இனிப்பாகவும், நெக்ஸ்ட் வந்து மீட்டாஸ்னா வேடிக்கையான எல்லா நிகழ்ச்சியும் வந்து அந்த கில்லியில் தான் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த போயம் இந்த லெசனை நமக்காக எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா பிரேம்சந்த். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.